ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி அப்படின்னு சொன்னார். சிவபாபாவுடைய ஜெயந்தி, அதே நேரத்தில் பிரம்மா பாபா பிராமணர்களுடைய ஜெயந்தி, சங்கம யுகத்தின் ஜெயந்தி. பாபா சொன்னது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. ஆனால் அதை கேட்கும் போது வேறு 3 விஷயங்கள் இன்றைக்கு நடக்குது. ஒன்று, சிவராத்திரி சேவை. அது ஒரு பக்கம் இருக்கு. சிவராத்திரி முன்னிட்டு சேவை நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தான் சிவராத்திரினாலும் இன்னைக்கு சேவை ஆரம்பம். 2வது வேலண்டைன்ஸ் டே. உலகெங்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. 3வது பாப்தாதா மிலன். பாப்தாதா இன்றைக்கு வருவார், சந்திப்பார் இல்லையா? இது காதலனை சந்திக்கும் தினம். வேலண்டைன் டே அன்னைக்கு பாப்தாதா வரார். ஆகல நமக்கு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அல்லது திரிமூர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஆகையால தீவிர முயற்சிக்கு இன்று நாள் முழுவதும் எப்படி இருக்கணும்? இந்த முரளியில பாபா சொன்ன 2 விஷயங்கள். ஒன்று போதை, இன்னொன்று குஷி. குஷியில இருக்கணும், ஆன்மீக போதையில இருக்கணும். அதுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் யார் அப்படின்றது சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் சர்வ உத்தம சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கிறீங்க இல்லையா? சர்வ உத்தம பிராமண குலத்தின் அலங்கார குழந்தைகள், குலத்திற்கே அலங்காரமாக இருக்கிறீங்க. அதனால சர்வோத்தம் பிராமன் குல் பூஷன் அப்படின்றது எப்போவுமே நம்ம இன்றைக்கு ஃபுல் டே ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நான் யார் அப்படின்ற அந்த குஷி இருக்கும்போது, போதை இருக்கும்போது பாபா நினைவு அப்படின்றது இருக்கும் இல்லையா? அப்போ அதை பார்க்கும்போது இன்னும் சில வார்த்தைகள் இந்த முரளிலையும் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு வர முரளிலையும் வருது. 2 கம்பைன் பண்ணுறேன். நாளைக்கு நான் இல்லை இல்லையா, அதையும் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ துர்பாகியசாலி அப்படின்ற வார்த்தையை சொன்னார் பாபா. ஒன்று துர்பாகியசாலி, இன்னொன்று பாக்யசாலி, அதுக்கடுத்தது சௌபாகியசாலி, அதுக்கடுத்தது சர்வோத்தம பாக்யசாலி, அதுக்கடுத்தது பதுமாபதம் பாக்யசாலி. ஓகேயா? இந்த வார்த்தைகள் பாபா சொல்றார். பதுமாபதம் அப்படின்றது அவ்வியக்த முரளியில சொன்னார். இன்னைக்கு சர்வோத்தம சௌபாகியசாலிகள் அப்படின்னு சொல்றார். துர்பாகியசாலிகள் நம்ம இல்லை, ஸோ அது வேண்டாம். யாரும் இல்லை தானே? கலியுகத்தில் இருக்கிறவங்க தான் துர்பாகியசாலிகள். நாம யாரும் துர்பாகியசாலிகள் இல்லை. நாம் எல்லாரும் யாரு பாக்கியசாலிகள். நமக்கு எப்போ அந்த தோணும்? நான் பாக்கியசாலின்னு எப்போ தோணும்? அல்லது பாக்கியசாலிகள் யாரு? யாருக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கோ, யார் பாபாவின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? ஆகாதவங்க துர்பாகியசாலிகள், பாபாவுடைய ஆஸ்தி அடையாதவர்கள். பாபா குழந்தைகளாக மாறி இருக்கிறாங்கன்னா அவங்க யாரு? எல்லாருமே யாரு? பாக்கியசாலிகள். ஓகேயா? அதுலயும் யார் சௌபாகியசாலிகள்? யார் தந்தையை அறிந்து கொண்டு இல்லையா அவருடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் சௌபாகியசாலிகள். அப்படின்னா கோடியில ஒரு சிலராக இருக்கிறீங்க. அந்த கோடியில சிலர் தான் சௌபாகியசாலிகள். 4வது சர்வோத்தம சௌபாகியசாலிகள் யாரு? யாரை பார்த்து பாபா நீங்கள் லக்கி குழந்தைகள், நீங்கள் லவ்லி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றாரோ, சிவ ஜெயந்தியினுடைய வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாரோ அவங்க சர்வோத்தம சௌபாகியசாலிகள். அது நாளைக்கு முரளியில வரும். சர்வோத்தம சௌபாகியசாலிகள். கோடியில சிலராக இருக்கிறீங்க, சௌபாகியசாலிகள். ஆனால் பாபா நமக்கு வாழ்த்து சொல்றார், பிறந்த நாள் வாழ்த்து சொல்றார். யாரு? பகவான். யாராவது ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ உங்க பர்த்டேக்கு ஏதோ வாழ்த்து அனுப்புனாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் அதை போட்டு காட்டுவீங்க. அது போல அவ்வளோ குஷி. அது போல பாபா
யார் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றார், வாழ்த்து கொடுக்க யார் வந்திருக்கிறார்? அதனால நம்ம சர்வோத்தம சௌபாகியசாலிகள். அதுக்கடுத்தது பதுமாபதம் பாக்கியசாலிகள். பதுமாபதம் சௌபாகியசாலிகள் யார் அப்படின்னா, நாளைக்கு முரளியில பாபா சொல்றார், யார் நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சார்ட் வைக்கிறாங்களோ அவங்க தான் பதுமாபதம் பாக்கியசாலிகள். சங்கமயுக நேரத்தை அறிந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து, ஒரு சின்ன யுகமாக இருந்தாலும் அந்த மகத்துவத்தை அறிந்து கொண்டு யார் அவங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் தீவிர முயற்சி செய்கிறாங்களோ, அந்த தீவிர முயற்சியினுடைய சார்ட் கூட ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சார்ட் யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் பதுமாபதம் சௌபாகியசாலிகள். அப்போ பாபா தீவிர முயற்சி பத்தி சொல்லும் போது சந்தோஷமா இருந்தது இல்லையா? நாளைக்கு முரளி ஃபுல்லா தீவிர முயற்சி, நீண்ட காலத்தின் தீவிர முயற்சி, அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அப்போ தீவிர முயற்சிக்கு பாபா பெருசா விளக்கம் கொடுக்கல. என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு சுவாசத்தையும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் நீங்க பயனுள்ளதாக ஆக்குங்க, சக்திசாலியானதாக ஆக்குங்க. ஒவ்வொரு சுவாசத்தின் மீது ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீது அட்டென்ஷன் வையுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. மாயா வருது, அதுக்கப்புறம் வெறுட்டுறீங்க, அது வருது வெறுட்டுறீங்க, இதுல நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி நீங்க முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறார். அதை விட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு, ஆஃபர் பாபா கொடுத்துருக்கிறார். என்னன்னா, இன்றிலிருந்து கடந்தவைகள் கடந்து விட்டது, அவ்வளவுதான். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, என்ன செய்தீங்களோ விட்டுடுங்க, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. ஆனால் இன்றிலிருந்து யார் தீவிர முயற்சியின் சார்ட் கடைசி வரை, இன்றிலிருந்து கடைசி வரை, தீவிர சங்கமயுக கடைசி வரை, அல்லது உங்களுடைய ஆத்மா சரீரத்தை விடும் வரை யார் அந்த தீவிர முயற்சியினுடைய சார்ட்டின் சேமிப்பு செய்கிறீங்களோ அல்லது செய்கிறாங்களோ, அவங்களுக்கு அவங்க 90% செய்தா போதும், நான் ஒரு 10% கொடுத்துருவேன் கிரேஸ் மார்க்ஸ். நீங்க 90% செய்தாலே நான் 10% கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துடுறேன். அதனால பாபா தீவிர முயற்சி செய்யணும்னா நாலேஜ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே ஞானம் நிறைந்தவர்கள் தானே, நாலேஜ்ஃபுல் தானே அப்படின்னு கேட்குறார். ஏன் அப்படின்னா, இல்லைன்றார் பாபா. நாலேஜ்ஃபுல் இல்லை, நீங்க யாரா இருக்கீங்க? நாலேஜபிளா இருக்கீங்க, ஞானம் உடையவர்களா இருக்கீங்க, ஞானம் நிறைந்தவர்களாக இல்லை. தமிழ் மொழியில புல் அப்படின்னு காளையாக இருக்கீங்கன்னு போட்டிருக்காங்க. இது காளை கிடையாது. அது படிச்சுட்டு அதேதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காளை கிடையாது. அதனால நாலேஜபிள் இங்கிலீஷ் வார்த்தை. ஞானம் உடையவர் அப்படின்னா உடையவராக இருக்கிறீங்க, நிரம்பியவராக இல்லை. ஃபுல் அபல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஹிந்தியில புல் அப்படின்னு போட்டதுனால காளை அப்படின்னு போட்டாங்க. அதனால நாலேஜ்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா, மாயாவை பற்றிய முழுமையான ஞானம் இருக்கும் போது, பிராப்திகளுடைய முழுமையான ஞானம் இருக்கும் போது, நேரத்தினுடைய முழுமையான ஞானம் இருக்கும் போது, நம்ம சுவாசத்தை சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால இந்த விஷயத்திற்கு நீங்க கவனம் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்றைய முரளியில ஒண்ணு வந்தது, ஒரு பாயிண்ட் நான் முதல்ல சூக்ஷ்ம வதனத்தை படைக்கிறேன் வந்தது இல்லையா? அப்ப நாம கூட என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் நாம நம்முடைய சூக்ஷ்ம உலகத்தை உருவாக்கணும். உலகத்துல எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ட்வைஸ். உலகத்துல என்ன நடந்தாலும் அது இருமுறை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருமுறைன்னா இங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படி இல்லை. ஒரு முறை எங்க நடக்குது? மனதிற்குள்ள. 2வது முறைதான் ஸ்தூலத்துல சாக்காரத்துல நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம முதல்ல சூக்ஷ்மத்தை கிரியேட் பண்ணணும். உதாரணத்திற்கு நாளைக்கு முரளியில பாபா நீங்க விஸ்வ பரிவர்த்தக், விஸ்வ சேவாதாரி அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம பிளான் பண்ணணும் இல்லை? நம்ம உலகத்தை மாற்றக்கூடியவர் அல்லது உலகத்தினுடைய சேவாதாரின்னா, நம்ம சூக்ஷ்மத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் என்ன பண்ணணும்? சூக்ஷ்மத்துல போலாம் இல்லையா? இன்றைய இதுலயும் அதானே சொல்லியிருக்கிறார்.
நீங்க எதுவும் எங்கேயும் போக முடியலன்னா கூட நல்ல சங்கல்பமாவது செய்யுங்க. அது போல நாம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். எதுவுமே இல்லை, நம்ம டியூட்டி செய்து முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ சும்மா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏதாவது நாட்டுக்கு போங்க, சூக்ஷ்மத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் போங்க. இல்லை உங்க ஏரியா எங்கெங்க சேவை நடக்கலையோ அங்கெல்லாம் போய் சேவை செய்யுங்க. நடந்துட்டு இருந்தாலும் அங்கேயும் போய் ஒவ்வொரு சென்டருக்கும் செய்யுங்க. சூக்ஷ்மத்தை உருவாக்குங்க. இப்படி உருவாக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல செய்வோம், பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நடைமுறையில அது நடக்கும். அந்த மைண்ட்ல நம்ம பிளான் பண்ணிட்டு அதை நம்பினோன்னா கண்டிப்பா நடைமுறையில அது நடக்கும், நம்ம கைக்கு அது வரும். அதனால பாபா முதல்ல நான் சூக்ஷ்மத்தை கிரியேட் பண்றேன். அதனாலதான் பாபா வந்து சொர்க்கத்துல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சூக்ஷ்மத்துல நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தயார்படுத்திட்டு இருக்கிறார், உருவாக்க வைக்கிறார். அதனால நேரத்தை வீணாக்காமல் சூக்ஷ்மத்துல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுடைய சூக்ஷ்ம உலகத்தை நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய சூக்ஷ்ம ரூபத்தை நீங்க கிரியேட் பண்ணி சூக்ஷ்மத்துல எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. அதுக்கு வேண்டியது அது விஷயங்கள் இருக்கு. யோகா நல்லா இருக்கணும், ஏகாகிரமாக இருக்கணும். நேத்திக்கு கூட சொன்னேன், அது முந்தா நாள் சார்ட் அதிகரிக்கணும். நேற்றுக்கு ஸ்திரமா உட்காந்து யோகா பண்ணணும்னு சொன்னேன். இன்றைக்கு வந்து அர்ஜுனன் போல மரம் தெரியுதா? இல்லை. இலைகள் தெரியுதா? இல்லை. இலைகள் தெரியுதா? இல்லை. பறவை தெரியுதா? இல்லை. பறவையினுடைய கண்ணு தெரியுதா? இல்லை. பறவையினுடைய கண்ணின் மணி தெரியுதா? தெரியுது. அவங்க தான் வெற்றியாளர், அர்ஜுனன் ஆக முடியும். அந்த அளவுக்கு என்ன இருக்கணும்? ஃபோக்கஸ். யோகா பண்றோன்னா ஒரு பாபா பாயிண்ட், அவ்வளோதான். ஒரு பாபா அந்த நிராகார நிலையின் பயிற்சி செய்யணும். மனனம் பண்றோம், ரூருஹான் பண்றோம், உரையாடல் செய்கிறோம், அதெல்லாம் வந்து இருக்கு. ஆனாலும் இதையும் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து கான்சென்ட்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கா, ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்றைய யோகத்திற்கான பயிற்சி. அப்போதான் நீங்க வந்து சூக்ஷ்மத்தை, உங்களுடைய சூக்ஷ்ம லோகத்தை நீங்க உருவாக்க முடியும். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இங்க வந்து நடக்கும், ப்ராக்டிக்கல்ல நடக்கும். ஆகையில இந்த ஒரு முயற்சி செய்யும். அடுத்தது பாபா டான்ஸ் பத்தி சொன்னார் இல்லையா? நான் உங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஞான டான்ஸ் ஆடுறேன் இல்லையா? ஆகல இன்றைக்கு ஆத்மா ஃபுல் டே என்ன பண்ணணும்? ஞான டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். அது கேட்கும் போது அந்த தாத்தா ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அப்படி சிரிப்பார் கிளாஸ்ல உட்காந்து. இப்ப சரீரம் விட்டாரு. வேணுகோபால் தாத்தா. அவர் வந்து குழந்தை மாதிரி அப்படியே வந்து ஒரு நாள் வந்து காலை 2 காலம் அவருக்கு வந்து முடியல வயசான காலத்துல. அதனால வந்து நான் ஒரு நாள் பார்த்தேன், கீழேயே பார்த்தேன். கீழேயே ஸ்பீக்கர் இருக்கு, நீங்க மேலே வராதிங்க, லிஃப்ட் வேலை செய்யல, அந்த கரண்ட் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, நீங்க மேலே வராதிங்க, கீழேயே கேளுங்கன்னு தலையாட்டிட்டு நான் கதியில் உட்காந்தோடனே இங்கே வந்து உட்காந்துருக்கிறார். நான் சொன்னேன், நான் கீழேயே கேளுங்க, கஷ்டப்பட்டு ஏறாதீங்கன்னு சொன்னா ஏன் ஏறினீங்க அப்படின்னா, ஏன் நான் படிக்கும்போது பாபா முன்னாடி இருக்கணும், நான் வந்து ரசிக்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்றார். அப்படி ஒரு விட்டா டான்ஸே ஆடிடுவார் சந்தோஷமா. அந்த சின்ன குழந்தை சிரிக்குமே, பல்லு இருக்காதுல்ல, சின்ன குழந்தைங்க, அவருக்கு வயசாயிடுச்சு, பல்லில் அப்படியே வந்து ரவுண்டு ஃபேஸு, அது பார்க்கும்போது சின்ன குழந்தைய சிரிக்கிற மாதிரியே வந்து இருக்கும். அது அந்த மாதிரி ரசிக்கணும். பாபாவுடைய முரளிதான் நமக்கு எல்லாமே. முரளிதான் உயிர், முரளிதான் லைஃபு, முரளிதான் எல்லாமே. நீங்க யோசிச்சு பாருங்க, முரளி இல்லை, கொஞ்சம் முரளியை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா என்ன இருக்கு? துக்கம் காத்து கொண்டிருக்கிறது இல்லையா? கஷ்டம், துக்கம், அழுகை, கவலை, பயம் எல்லாமே என்ன இருக்கு? அட்டாக் பண்ணும். இங்கு துக்கம் மலிவாக கிடைக்கும் அப்படின்னு உலகத்துல போர்டு போட்டிருக்கு. வேணும்னா போய் வாங்கிக்கோங்க இல்லையா? அப்போ அந்த முரளி ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் இல்லையா? அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ எல்லாமே வந்து முரளியில இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு வெளியே போகணும் இல்லையா? டான்ஸ் ஆடணும். பாபா டான்ஸ் ஆடும் போது நாம ஆடணும். இங்க யார் ஆடுறாங்களோ அவங்கதான் சத்தியுகத்துல டான்ஸ் ஆடக்கூடியவர்கள் இல்லையா? மற்றபடி அங்க யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்படி காட்டிருக்காங்க, காட்டப்பட்டிருக்கு. ஆகையால இன்றைய தினம் ஃபுல்லா
நம்ம என்ன செய்யணும், முரளி பாயிண்ட்ஸை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஞான டான்ஸ் வந்து ஆடிட்டே இருக்கணும். எவ்வளோ அழகழகா சொல்றாரு பாபா. நாளைக்கு முரளியில சொல்றார் இல்லையா, நான் இல்லாமலும் நீங்க வீட்டுக்கு போக முடியாது, நீங்க இல்லாமலும் நான் வீட்டுக்கு போக முடியாது. அவ்வளோ நமக்குள்ள அந்த அன்பின் அந்த இணைப்பு பாண்டேஜ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறார். அதெல்லாம் எவ்வளவு ரசிக்கத்தக்க விஷயங்கள் இல்லையா? நீங்க போயிட்டீங்க பரந்தாமத்துல இருந்து என்னை விட்டுட்டு இல்லையா, நான் அப்படியே விட்டுட முடியுமா? நான் உங்களை கூட்டிட்டு தான் இல்லையா, நான் வந்திருக்கிறதே உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்றார். நீங்களும் விட்டுட்டீங்க, நான் வந்து விட மாட்டேன், உங்களை கூட்டிட்டு தான் போறதெல்லாம் இது நினைச்சிட்டு இருந்தா ஃபுல் டே என்ன ஃபுல் மாசமே வந்து என்ன ஆயிடுது. இப்ப போட்டாங்களே ஒரு பாட்டு, அதுல சங்கம் யுகுமே பாபா சங்க ஆப்பு கேஹி ரஹேனா, காலையில இன்னைக்கு பாபா வராரு இல்லையா, அந்த பாட்டு சும்மா கேட்டேன், ஆனந்த் கே பிரதாத்தா அந்த பாட்டு கேட்கும் போது அதுல ஒரு லைன் இருக்கு, சங்கம் யுகுமே பாபா சங்க ஆப்பு கேஹி ரஹேனா, சங்கம் யுகத்துல பாபா உங்க கூடவே இருக்கணும். அந்த ஒரு லைன் போதும், டான்ஸ் ஆடிட்டே வந்து மைண்ட் வந்து ஆத்மா வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஹேபிட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வேஸ்ட் ஆகாது, சங்கல்பம் வேஸ்ட் ஆகாது, சுவாசம் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால இன்னைக்கு அந்த ஒரு ஞான டான்ஸ் கவனமாயிருங்க. ஒரு லைன் திரௌபதி பற்றி வந்துச்சு இல்லையா, அப்போ நீங்க எல்லாருமே திரௌபதிகள் அப்படின்றார் பாபா. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் திரௌபதிக்கு 5 கணவர்மார்கள் கிடையாது, அது கதை இல்லையா. ஆனா அந்த ஆத்மாவுக்கு 5 கர்மேந்திரியங்கள் கிடைச்சிருக்கு. ஆத்மா என்ன செய்யுது, கண்ணோடு சேருது, கண்ணோடு சேரும் போது பார்க்குது, காதோடு சேரும் போது கேக்குது, வாயோடு சேரும் போது பேசுது. இது போல வந்து அந்த தொடக்கூடிய உணர்வு, இது போல ஒவ்வொரு கர்மேந்திரியத்தோடு சேரும் போது ஆத்மா செயல்படுது. அதனால நீங்க திரௌபதி அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 கர்மேந்திரியங்களுக்கு நான் யாரா இருக்கிறேன், இயக்கக்கூடிய அதிபதி அப்படின்ற ஒரு ஞாபகத்துல இருக்கணும். இன்னொன்னு திரௌபதி யாரு, உரிய நேரத்துல இறைவனுக்கு உதவி செய்தவள் இல்லையா. அப்ப நாம யாரா இருக்கணும், பாபாவுடைய எப்போ அந்த நேரம் எது, பாபாவுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் எது, இப்போது. சங்கம யுகம் இல்லை, இப்போது இல்லையா. ஆகையில நம்ம என்ன பண்ணணும், இப்போது பாபாவுக்கு உரிய நேரத்துல உடல் மனம் பொருளால நம்ம வந்து உதவி செய்தால் நமக்கு தேவையான நேரத்துல நிறைய உதவி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நான் திரௌபதின்னு நினைக்கும் போது அதனுடைய அர்த்தத்துக்குள்ள போகணும். எனக்கு 5 கணவர்கள் அப்படின்னா அந்த 5 கர்மேந்திரியங்கள். நான் வந்து திரௌபதி யாராக காட்டிருக்காங்க, கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டா காட்டிருக்காங்க. அதாவது கிருஷ்ணர் மீது திரௌபதிக்கு கூட ஸ்நேகம் இருந்தது, கிருஷ்ணருக்கு திரௌபதி மீது ஒரு அனாதி ஸ்நேகம் இருந்தது அப்படின்னு காட்டிருக்காங்க இல்லையா. ஆகையால வந்து அந்த ஸ்நேகம் எனக்கு இருக்கா, வெளியில எனக்கு அன்பு இருக்கு பாபா நீ மட்டும்தான் இல்ல, உள்ளுக்குள்ள அந்த ஸ்நேகம் இருக்கா, எதுவா இருந்தாலும் புத்தி பாபா கிட்ட போகுதா, அந்த ஸ்நேகம் இருக்கா, அப்படிப்பட்ட நான் திரௌபதியாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பத்தியும் நீங்க என்ன பண்ணணும், சிந்திக்கணும். இது மாதிரி எல்லாம் சிந்திக்கும் போது ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணணும், பயனுள்ளதாக ஆக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் நீங்க வந்து முயற்சி செய்யலாம். அதனால இன்றைக்கு இந்த மாதிரி ஆன்மீக போதையில இருந்து நடனம் ஆடிக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே சுயமரியாதையில இருந்து கொண்டே நீண்ட காலத்திற்கான சேமிப்பு கணக்கின் சார்ட்டை உருவாக்கக்கூடியவராக இருக்கணும். இன்றிலிருந்து கடைசி வரை தீவிர முயற்சியாளர் இல்லைங்களா. அது போல இருக்கும் போது நமக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, வாழ்த்துக்கள் கிடைக்குது, நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கே கிடைக்குது. நானே பரவாயில்ல, என் நேரத்தை நான் பயனுள்ளதாக ஆக்கினேன், ஏதோ முயற்சி செய்த அப்படின்னு சொல்லிட்டு சேவை யாருக்கு செய்றீங்களோ அவங்களிடமிருந்தும் கிடைக்குது, பாபா எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குது. அப்போ நாம வந்து நம்முடைய சேவையை முடிக்க முடியும், பாபா நமக்கு கொடுத்த அந்த டாஸ்கையும் முடிக்க முடியும், அதே நேரத்துல பரந்த வீட்டிற்கும் போக முடியும். ஆகையால இன்றைக்கு நம்ம யாரா இருக்கணும், பதம்
சௌபாகியசாலியாக இருக்கணும். செக் பண்ணிட்டே இருங்க. நான் பாக்கியசாலியா இருக்கிறேனா, நான் சௌபாகியசாலியா இருக்கிறேனா, சர்வோத்தம சௌபாகியசாலியா இருக்கிறேனா, இல்ல பதுமாபதம் பாக்கியசாலியாக இருக்கிறேனா, செக் பண்ணிட்டே இருங்க. அப்ப தானா என்ன ஆயிடும், அது போகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தாட்டை கொண்டு வந்தோடனே மைண்ட் வந்து மாறிடும். ஓகேங்களா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் சர்வோத்தம பிராமண குல பூஷன், அதாவது சர்வ உத்தம பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கின்றேன். எனக்கு கிடைத்த சௌபாகியத்தை நாள் முழுவதும் நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன். ஆன்மீக போதையில் இருப்பேன். குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு சுவாசத்தையும் சங்கல்பத்தையும் பயனுள்ளதாக ஆக்குவேன், வீணாக்க மாட்டேன். நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சார்ட் வைத்து 10% கிரேஸ் மார்க்ஸ் பெறுவேன். நாலெட்ஜ்ஃபுல்லாக இருப்பேன், நாலெட்ஜபிளாக இல்லை. அதாவது ஞானம் உடையவனாக மட்டும் இல்லாமல் ஞானம் நிறைந்தவனாக இருப்பேன். இன்று நான் திரௌபதியாக இருந்து 5 கர்மேந்திரியங்களையும் ஸ்ரீமத் படி நடத்துவேன். உரிய நேரத்தில் பாபாவிற்கு உதவி செய்து தனக்கு தேவையான நேரத்தில் பல கோடி மடங்கு உதவியை பெறுவேன். ஆன்மீக போதையில் குஷியில் இருப்பேன். ஓம் சாந்தி.